இன்று காலை இந்த அதிகாலை ஜெபத்தில் நாம் சபையாக குடும்பங்களாக கூடிவர கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்கங்கே நாம் எல்லாரும் அங்கங்கே ஒன்றாக கூடி இப்படி காலையில் ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த பலனுக்காக நாம் ஆவிலே ஒருவர் சந்திக்கிறோம். ஆவிலே நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். இது ஒரு பெரிய வல்லமுள்ள ஜெபம். இந்த ஜெபத்தில் தேவன் மகிமைப்படுகிறார். ஜெபத்தில் ஒரு அக்கினி இறங்கும். ஆமென். பிசிக்கலாக நம்ம ஒருத்தரை பார்க்கலனாலும் காணனாலும் நமக்கு தெரியும். ஆவியில் இந்த இடத்துல இப்படி எல்லாரும் அங்கங்கே கூடியிருக்கிறோம். பாஸ்ட்டுங்க ஆலயத்திலேருந்து இந்த ஜெபம் அப்படியே ஜெபம் பண்ணி லைவாக கொடுத்துட்ருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆவியானவர் பார்க்குறார், கை வைத்து ஆண்டவர் பார்க்குறார். அவருடைய கண்கள் பூமி முழுவதும் லாவிக் கொண்டிருக்கிறது. காலை வேளையிலே அவருடைய கண்கள் நம்ம மேல் வதிக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் இவ்வளவு வேதனை பாடுகள் மத்தியிலும் இரவு கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு காலையிலே எழுந்து என் சமூகத்துக்கு ஓடி வந்திருக்காங்களே. ஆண்டவர் நம்ம மேலே ஆச்சரியப்படுறார், சந்தோஷப்படுறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். The Lord is happy with his people. Oh Rabba Laba Hardiniyantaro Lo Haraba Laba Harya. Thank you Father, thank you Father. நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? துதிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போமா? ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. துதிக்க துதிக்க மகிமை, ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க மகிமை. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இந்த கால்வழியிலே கிருபை கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் மகிமை, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இந்த கால்வழியிலே எங்களை நிரப்புவதாக, மூடுவதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய ஆச்சரியமான உம்முடைய வழிகளுக்காக நன்றி. நல்ல கை வைத்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். எவ்வளோ ஆச்சரியமாக நம்ம நடத்திட்டு வர்றார், எவ்வளோ ஆச்சரியமாக நம்ம தேவைகளை சந்திக்கிறார். இப்படி வேலையில் குடும்பங்களை நம்மோடு இருக்கிறார். நல்ல ஆராதனைகளை கொடுக்கிறார், பாடல்களை கொடுக்கிறார், வசனங்களை கொடுக்கிறார். ஊழியர்களை கொண்டு நம்மை நடத்துகிறார். ஆச்சரியமான வழிகளுக்காக, அற்புதமான இந்த பாதைக்காக ஆமென். மகிமை 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 மகிமை. உடைய கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. உடைய இரக்கத்திற்காக நன்றி, தயவுக்காக நன்றி. மகாதேவன், வல்லமையின் தேவன், அற்புதங்களின் தேவன் அவர், ஆச்சரியமான தேவன் அவர். ஆமென் 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 ஆமென். நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். அந்தந்த இடங்களிலே பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், குடும்பங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிற, விசுவாசிகள் இணைந்திருக்கிற அநேக ஊழியர் நம்மோடு இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் நம்மோடு இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலே அந்தந்த இடங்களிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். துதிக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். மகிமை இறங்கி வருகிறது, அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு கொலோசியர் 1:13 வைத்து ஆண்டவரை சோதரிக்க போகிறோம். ஒரு முக்கியமான வார்த்தை, அதை பிடித்து காலையில் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இன்றைக்கு ஒரு விடுதலை நாள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன விடுதலை? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. ஆமென். கொலோசியர் 1:13 நான் வாசிக்கிறேன். முடிந்தவர்கள் கவனிங்கள், எடுத்து வாசித்துக் கொள்ளலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கைவிதி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Delivered us from the powers of darkness and he has put us in the kingdom of his dear son. ஓ ரப் கபாலா பாரபா. உலகம் அந்தகாரத்தில் இருக்கிறது, தன்னுடைய ராஜ்யம் இருளின் அதிகாரம், அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கிட்டே இருக்கிறார். நம்மளை தினந்தோறும் ஆவியானவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குறார். இல்லை கைசதி எத்தனை பேருக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை வரணும்? இந்த இருளின் அதிகாரம் அதான் வியாதி, போராட்டம், கடந்தல், பிரச்சனை, சண்டை, வேதனை, மனக்கஷ்டம், பொறாமை, வீணான எல்லாம் இந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கு. ஆனால் அன்பின் அதிகாரத்துக்குள்ள, அன்பின் ராஜ்யத்தில் என்ன இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சடக்கம், கிருபை, இதெல்லாம் அங்கே இருக்குது. கவிதை இந்த காலவழியில் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை விடுதலை. எங்கள் குடும்பத்தில் இருளின் அதிகாரம், அந்த டாமினேஷன் இருக்கக்கூடாது. ரப் கபாலபா ஹத்துரியந்தலபா. வியாதி, போராட்டம், அந்தகாரங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கடன் தொல்லைகள், வேதனைகள், சண்டைகள், அன்பு குறைச்சல்கள், அன்பு தாழ்ச்சி, இதெல்லாம் உள்ள வரக்கூடாது.
இதற்கு மாறாக அன்பு, சந்தோஷ, சமாதானம், தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்று காலை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு 120 பேர் மேல் மாடியில் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்தது. அதான் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ராஜ்யம். இருளின் ராஜ்யத்துக்குள்ள அக்கினி இறங்கி வருது. இப்போ உங்க வீட்டுக்குள்ள அதே வல்லமை 120 பேர் மேல் மாடியில் கூடியிருந்த போது இறங்கின அதே வல்லமை உங்களுடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம். புரிந்தவர்கள் உணர்ந்த கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்படுங்கள். ரிஜாய்ஸ். லம்ரோ பஹந்தனாதி அந்தரோ ஷகந்தனாதி அதல ஹத்தர பஹத்தலபஹா ஓரப் கபஹா ரீதோ லபஹரபா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நம்முடைய ராஜ்யம், எங்களுடைய சபையில தேவனுடைய ராஜ்யம். பிசாசுடைய இருள் உள்ள வரக்கூடாது. குடும்பங்களுக்குள்ளேயோ சபைகளுக்குள்ளேயோ வீணான வாக்குவாதம், பொறாமை, சண்டை, இந்த மாதிரி இருள் உள்ள வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவி தான் தேவனுடைய ராஜ்யம். ரெண்டாவது, ஞானஸ்நானத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் வர்றோம். மூன்றாவது, பிசாசுகளை துரத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வருது. தினந்தோறும் இயேசுவின் ரத்தத்தினால சத்துருவை ஜெயித்துக்கிட்டே இருக்கணும். என் குடும்பத்தை சத்துரு அழிக்கக்கூடாது, பிள்ளைகளை தொடக்கூடாது, என்னுடைய எல்லா வேலையை தொடக்கூடாது, தொழிலை தொடக்கூடாது, அவருடைய வியாபாரங்களை சத்துரு தொடக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தால் வேலையடைக்கிறோம் என்று அந்த இருளின் அதிகாரத்துக்கு மேல கட்டளை கொடுத்து கை வைத்து தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. எங்கள் வேலைகளிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ராஜ்யம் வரணும். தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God's mind should come upon our children. ரபாலாஹா ஷேக்காத்தாரா காத்தாரி அந்தரோ. மகிமை இந்த காலவெளியிலே உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய வல்லமை நம்மை ஆண்டவர் இந்த காலவெளியிலே காண்கிறார். நம்மை காண்கிற தேவன் அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்புகிறார். எல்லாம் கையை அசைச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இந்த பாடலோடு இணைந்து பாட முடிந்தவர்களெல்லாம், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, இந்த பூமியில் இருளின் அதிகாரத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதவர் நீர் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து அப்படியே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. காண்பவரே, சொல்லுங்க அவரை பார்த்து, என்னை காப்பவர், தீனம் காப்பவரே. காலைவெளியிலே பாடுவது சேர்ந்து, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீரே. பாடி இப்படி ஆராய்ங்க. நாம் இருக்கிற இடத்துல அறிந்திருக்கிறீரே, கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சுற்றி சுற்றி இருக்கின்றேன். நான் நடப்பதும், நான் அமர்வதும், நான் அமர்வதும், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் ராஜ்யம், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம், ஏக்கங்கள் எல்லாமே எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே நடந்தாலோ அடுத்தாலோ அப்பா அறிந்திருக்கின்றேன். சொல்லி பாடுவோம். நம்முடைய ராஜ்யம் எங்களோடு கூட இருக்கிறது. வல்லமை கை வைத்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, ராஜா, என்னை காண்பவரே. சொல்லி பாடும். தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்தவரை பாடுவோமா? சுற்றி வைத்தவரை ஆராதிக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறீ. நல்ல கை வைத்து தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது. கையசைச்சு சொல்லுங்க, இந்த காலவெளியில் டெக்ளேர் பண்ணுங்க, எல்லாம் இருளின் ராஜ்யம் எல்லாம் மாறி போவதாக, அழிந்து போவதாக, இருளின் அதிகாரத்தில் விடுதலை, அன்பின் தேவனுடைய ராஜ்யமாகிய குமாரனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். அது எப்படி வந்திருக்கிறோம்? ஒன்று, பரிசுத்தாவின் மூலம் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்குது. ரெண்டாவது, ஞானஸ்கானத்தின் மூலம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். மூன்றாவது, பிசாசுகளை துரத்துவதின் மூலம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நாலாவது, ஜபம் தேவனுடைய ராஜ்யம். யாருடைய வீட்டில் தேவனுடைய ராஜ்யம் இருக்குதோ அங்கே ஜபம் இருக்கும். யாருடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில ஜபம் இருக்கும். ஜபம், துதி, ஆராதனை, தேவனுடைய ராஜ்யம். கைவித்து இந்த காலவெளியிலே ஜபித்து கொண்டிருக்கிறவங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, தேவனுடைய மகிமை வந்திருக்கிறது. ஆமென். புரிந்தவர்களெல்லாம் நல்ல கரங்களை வைத்து தேவனுடைய ராஜ்யம் சொல்லிக்கிட்டே இருங்க. பிசாசின் ராஜ்யம் அழிவதாக. வியாதி, போராட்டம், அந்தகாரம், கடன் தொல்லை, சண்டை, பிரச்சனை எல்லாம் இருளின் ராஜ்யம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம் இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம். புரிந்தவர்கள் கரங்களை வைத்து தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லி. ஆமேன். அதனால தான் மத்திய 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, உலகத்தில் இந்த ராஜ்யத்தை சீக் பண்ணாதீங்க. ஓ ரப்கபாலா கராதியன் தொரு மகன் தொடி. அந்த காலவெளியில் உடைய ராஜ்யம், உடைய ராஜ்யம், உடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் குடும்பங்களுக்குள் வருவதாக. ஒரு நாள் நாம் பரலோக ராஜ்யத்தில் முகமுகமாக போவோம். ஆனால் அதுக்கு முன்னால இந்த பூமியிலேயே நம்முடைய குடும்பங்கள் ஆண்டுடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை அங்கே இறங்குது. சபை தேவனுடைய ராஜ்யம் எடுத்தது. சர்ச் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். சபைக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அங்கே அந்தகாரம் நுழைய முடியாது, பிசாசு நுழைய முடியாது, தீமைகள் நுழைய முடியாது, வாக்குவாதங்கள் அங்கே இருக்க முடியாது. அதனால தான் அப்படிப்பட்ட இருளின் ராஜ்யம் உள்ளவங்க விலகிடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் கூட உங்களோட ஐக்கியமாக இருக்கிற சிலர்கிட்ட இருளின் ராஜ்யம் இருக்கும், அவங்க விலகிடுவாங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தோட இருளின் ராஜ்யம் ஒன்றா வர முடியாது. கை யோசிச்சு புரிந்தவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமே. இதோ காண்கிறேன், உங்கள் குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆவியார் இறங்குகிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இறங்குகிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வீடுகளுக்குள் வல்லமையாய் மாறுகிறது. இந்த காலவெளியில் இருளின் ராஜ்யெல்லாம் விலகி போகிறது. ரப்கபாலா பாக்கபா. வியாதியாகிய இருள், கடன் தொல்லை, போராட்டம், சண்டை, பிரச்சனைகள், அவமானங்கள், வேதனைகள், ஆமேன், தொழிலில் நஷ்டம், வேலையில் நஷ்டம், ப்ரோக்ரஸ் ஆக முடியாமல் தடை செய்கிற எல்லா இருளின் ராஜ்யங்கள் எல்லாம் விழிந்து போவதாக. எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை ஏசத்து கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த காலையில் நம்ம என்ன டெக்ளேர் பண்ணுறோமோ அதை ஆவியானவர் அப்படியே செய்வார். ஆண்டவர் அப்படியே செய்து முடிப்பார். பிதா அப்படியே நமக்கு செய்து தருகிறார். காலை வேளையில் அவருடைய முகத்தை பார்க்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம், அவருடைய வல்லமையை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம், இருளின் அதிகாரம் போய் உம்முடைய ராஜ்யம், பரிசுத்த ஆவியானவர் மூலம் உம்முடைய ராஜ்யம், ஞானஸ்கானத்தின் மூலம் உம்முடைய ராஜ்யம், பிசாசுகளை துரத்துவதன் மூலம் உம்முடைய ராஜ்யம், ஜபத்தின் மூலம் உம்முடைய ராஜ்யம், ஆலயம் ஆராதனை மூலம் உம்முடைய ராஜ்யம், இன்னும் வேதம், கர்த்தருடைய வேதம் தேவனுடைய ராஜ்யம். வேதத்தை வாசிக்க தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வருது. இதெல்லாம் கிங்டம் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் கிங்டம் காரியங்கள். இதெல்லாம் ஜபம், வேதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது. அதனால தான் இதில் தீவிரமாக இருக்கணும். அதில் சரியாக இருந்த இருளின் அதிகாரம்லாம் அழிஞ்சிரும். புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை வைத்து சோதனை பண்ணி கொண்டிருங்கள். எங்கெங்கே இப்பொழுது தூத்து கொண்டிருக்கிறோம் அங்கெல்லாம் கர்த்தருடைய வலம் இறங்குகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரம் இறங்கி கொண்டிருக்கிறது. இருளின் ராஜ்யம் விலகுகிறது. புரிந்தால் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. சிலர்லாம் உணர்றீங்க, சிலர்லாம் அறிக்கைட்டு இருக்கிறீங்க. நல்லா உற்சாகமாக அனைவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறாங்க, பெரியவர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஷம்லபஹந்தனா தியந்தலோ காரபா ஹூத்திரிவிலபஹத்தரபா லே ஷகந்தோனியா. மகிமை 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 மகிமை. நம்முடைய அக்கினி இறங்கட்டும். இந்த காலவெளியில் நம்முடைய ராஜ்யம், எங்கள் சபை, நம்முடைய ராஜ்யம் இந்த பட்டணத்தில்
ஆண்டவரே, சபையாகி உம்முடைய ராஜ்யத்தில் ஆராதனையில் உம்முடைய ராஜ்யம், நீர் ராஜாவா இறங்கி வருகிறீர். மாதிரி எங்கள் வீட்டில் உம்முடைய ராஜ்யம் அங்கே இருதயத்தில் சொல்லு, நான் என்னக்குள்ளே உம்முடைய ராஜ்யம், என் இருதயத்தில் உம்முடைய ராஜ்யம் இருக்கணும். என் இருதயத்தில் வீணான எண்ணங்கள், கெட்ட காரியங்கள், வீணான எல்லா பொல்லாப்புகள், எல்லா அசடுகள் உள்ளே இருக்கக்கூடாது. கசப்புகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், ஓ ரப்கா பாலாபா, இச்சையின் ஆவிகள், பொறாமைகள் எல்லாம் அழிந்து என் இருதயத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் வரங்கள், அந்நிய பாஷை வரம், 9 வரங்கள், 9 கனிகள், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள், இயேசு கொடுக்கிற ஊழிய வரங்கள், பிதா கொடுக்கிற வரங்கள், ரோமர் 12 இதுதான் உள்ள இருக்கணும். கைவிதி ஜெபம் பண்ணுங்க. அம்மண்டவரே, இந்த காலவெளியிலே உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம் பரலோகத்தில் நாங்கள் வந்து பார்க்கறது அப்புறம், ஆனால் பூமியிலேயே உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள வந்து இறங்குகிறது. அதை கொண்டு வரதான் இயேசு இந்த பூமியில வந்தார். இயேசு இந்த பூமியில வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்குள் கொண்டு வந்தார். பிசாசை துரத்தி ஜனங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ஜெபம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தார். இன்றைக்கு நாம் ஜெபித்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய வீடுகளுக்குள் கொண்டு வருகிறோம். புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி இன்று காலை ஜெபித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நம்முடைய ராஜ்யத்தை எங்கள் குடும்பங்களுக்குள் எடுக்கிறோம், பிள்ளைகளுக்குள் எடுக்கிறோம். எந்த பிள்ளையும் பிசாசுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காம அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஜெபிக்க வைங்க. அவங்கள வேத வசனத்தை சொல்ல வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை அவங்களுக்குள்ள இன்புட் பண்ணணும். கை வைத்து எல்லாம் கை சுத்தி ஜெபம் பண்ண எல்லா இடங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளுக்குள் தேவனுடைய ராஜ்யம், குடும்பத்தில் தேவனுடைய ராஜ்யம், உம்முடைய ஆண்டவரே ஜெபம், ஆவியானவர், உம்முடைய வல்லமை, இவைகளெல்லாம் உம்முடைய ராஜ்யம். தீமையான அந்த ராஜ்யங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து போவதாக. எனக்குள் உம்முடைய ராஜ்யம், எனக்குள் உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருந்தால் அந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பீங்க. அதான் தேவனுடைய ராஜ்யம். கைவைத்தி ஸ்தோத்திரம் பண்ணி, இருளின் ராஜ்யம் இருந்தால் தான் பயம் இருக்கும். ஏதோ நடக்குமோ, செத்து போயிடுவேனோ, அழிஞ்சிருவனோ. இதுதான் அந்த இருளின் ராஜ்யம். இந்த காலவெளியில் அதெல்லாம் அழிகிறது. அந்த இருளின் ராஜ்யம், பயத்தின் ஆவி, பொல்லாத ஆவி. இப்பொழுது அந்த காலவெளியில் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினியை கர்த்தர் அனுப்புகிறார். பலிபீடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே 2 நிமிடம் நல்ல உயிர்த்தெழுந்த தேவனை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். இப்ப துதித்து கொண்டிருக்கும் போதே வீடுகளுக்குள்ள ஆண்டவருடைய ராஜ்யம் வல்லமை இறங்கி வரும். He is Lord, He has risen from the dead and He is Lord. இயேசுவே ஆண்டவர் என்று ஒரு சில நிமிடம் உயர்த்துவோம் ஆண்டவரை. He is Lord. Everybody say He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow. ஆராதிப்போம். எல்லாரும் ஆராதிங்க, உதவிங்க, கை வைத்து. அவருடைய ராஜ்யம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். கரங்களை வைத்து இயேசுவே இயேசுவே எத்தனை பேர் நம்மை விட்டு போனாலும் பிரிந்தாலும் வல்லமை நம்மோடு இருக்கிற ஒருவர் எழுந்தவர். ஆராதிப்போம். எல்லாரும் lift the name of Jesus. Adore the name of Jesus this morning.
இயேசுவே ஆண்டவர். இந்த காலவெளியில் நம்முடைய மகிமைகள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. நம்முடைய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் இந்த காலவெளியில் நாங்கள் துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நம்மை ஆராதிக்க கொடுத்த அந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி. இன்னைக்கு நான் நன்றி. காலவெளியில் ஒரு அற்புதம் நடந்துருச்சு. இருளின் ராஜ்யம் போய் நம்முடைய ராஜ்யம் எல்லா குடும்பங்களில் வருது, பிள்ளைகள் மேலே வருது. இன்னும் நம்முடைய ராஜ்யம், இன்னும் நம்முடைய ராஜ்யம் வளரட்டும், அந்த ராஜ்யம் பெருகட்டும், அந்த ராஜ்யம், நம்முடைய ராஜ்யம் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிமையாக மாறட்டும். இப்பொழுது நம்முடைய ஊழியனாகி நான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இருளின் ராஜ்யத்தை இயேசுவின் ரத்தத்தினால் அழித்து ஓடிப்போம். தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு குடும்பங்களோடைய பிள்ளைகளுக்குள்ள வரட்டும், நம்முடைய எல்லா பிள்ளைகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள வரட்டும், சபைகளுக்குள்ள இருக்கட்டும், தேவனுடைய ஊழியர்களுக்குள்ள இருக்கணுமே. சத்தானின் ராஜ்யங்கள் எல்லாம் அழியட்டும். துதி, மகிமை, சந்தோஷம், ஜபம், ஆராதனை, ஓ ரப்காலாக்கா, அன்பு, மகிழ்ச்சி, இந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்கணும். வியாதி, போராட்டம், பிரச்சனை, கடன், தொல்லை, சண்டைகள், பொறாமைகள், இந்த இருளின் ராஜ்யம் எல்லாம் அழிந்து போகட்டும். நீ செய்து விட்டதுக்காக நன்றி. எல்லா மகிமையும் கனமும் துதி உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.